வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாம், இந்த மாதிரி டிரைவர் எக்ஸாமுக்குலாம் வரக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனல் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அதாவது தகவல் சின்னங்கள், எச்சரிக்கை சின்னங்கள், உத்தரவு சின்னங்கள், இந்த மாதிரி சின்னங்கள் பற்றிய கொஸ்டின்ஸு ரிப்பீட்டடாக வரக்கூடிய சின்னங்கள் எல்லாமே கவர் ஆகிருக்கு. தென் அதோட இண்டிகேஷன்ஸ் எப்படி இருக்கும், அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்பப்போ கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன். அப்படி உங்களால் கெஸ் பண்ண முடியல, நானே ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சாலையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கடந்து செல்லும் அனைத்து போக்குவரத்துக்கும் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய சின்னங்கள். உத்தரவு சின்னங்கள். ஸோ எல்லாருமே சாலையில் போகிறவங்க கடைபிடிக்க வேண்டிய சின்னங்களுக்கு பேர் உத்தரவு சின்னங்கள். மற்றதெல்லாம் நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். தகவல் சின்னங்களாக தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் மெயினாக எது கடைப்பிடிக்கணும்? உத்தரவு சின்னங்கள். டேஷ் அனைத்தும் வட்ட வடிவத்தில் வெள்ளை நிற பின்புலத்தில் சிவப்பு நிறத்தில் இருக்கும் அல்லது நீல நிற பின்புலத்தில் வெள்ளை நிறத்தில் இருக்கும். உத்தரவு சின்னங்கள். உத்தரவு சின்னங்கள் எப்பவுமே என்ன வடிவத்தில் இருக்கும்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். அதில் வெள்ளை நிற பின்புலம், அதாவது பேக்கில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் இருக்கும். இதில் இண்டிகேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இப்படி நேராக செல்லவும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செல்ல, இல்லை செல்லக்கூடாது, இப்படி கிராஸ் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நீல நிற பின்புலத்தில் வெள்ளை நிறத்தில் இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா நீல நிறம். அந்த இண்டிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைட் கண்டிப்பாக போகணும் அப்படின்னா ஃபுல்லாக நீலத்தில் இருக்கும். அந்த இண்டிகேஷன் மட்டும் ஒயிட்டில் இருக்கும். அதுதான் நீல நிற பின்புலத்தில் வெள்ளை நிறத்தில் இருக்கும். பின்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு வரும், சின்னங்கள்லாம் வரும். அப்போ நான் உங்களுக்கு கரெக்டாக அதை சொல்கிறேன். டேஷ் உள்ளதை மீறுவோர் சட்ட விதிப்படி தண்டிக்கப்படுவர். உத்தரவு சின்னங்களில் உள்ளதை மீறுவோர் சட்ட விதிப்படி தண்டிக்கப்படுவர். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஸோ உத்தரவு சின்னங்களுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி சைன்ஸ். அடுத்து வரக்கூடிய சாலையின் நிலையை வாகன ஓட்டிக்கு தெரிவித்து எச்சரிக்கை செய்வதற்காக எந்த சின்னங்கள் பயன்படுகின்றன? எச்சரிக்கை சின்னங்கள். இங்கே வந்திருக்கு பாருங்க. எச்சரிக்கை செய்வதற்காக பயன்படுவது எச்சரிக்கை சின்னங்கள். டேஷ் அனைத்தும் வெள்ளை நிற பின்புலத்தில் சிவப்பு நிற முக்கோணத்திற்கு நடுவில் கருப்பு வண்ணத்தில் அமைந்திருக்கும். எச்சரிக்கை சின்னங்கள். முக்கோணம் தான் அதோட ஸ்ட்ரக்சரு. இப்படி இருக்கும். சிவப்பு நிற முக்கோணத்துக்குள்ள நடுவில் கருப்பு வண்ணத்தில், நடுவில் கருப்பு வண்ணத்தில் அமைஞ்சிருக்கும். பின்புலம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம். இப்படி இருந்தால் அது எச்சரிக்கை சின்னங்கள். பெட்ரோல் நிரப்பும் இடம், மருத்துவமனை, மாற்று வழிப்பாதை, கழிப்பிடம் போன்றவை இருக்கும் இடம், தூரம், வழி ஆகியவற்றை வாகன ஓட்டிகளுக்கு தெரிவிப்பதற்காக எந்த சின்னங்கள் பயன்படுகின்றன? இந்த சின்னங்கள்லாம் வாகனம் செல்லக்கூடிய பாதையிலே அமைக்கப்பட்டிருக்கும். தகவல் சின்னங்கள், இன்ஃபர்மேட்டரி சைன். அதாவது இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன். இங்கே மருத்துவமனை இருக்குது, பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் தகவல், அதான் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேட்டரி சைன்ஸ் தான் தகவல் சின்னங்கள். டேஷ் அனைத்தும் சதுர வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். தகவல் சின்னங்கள்.
இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து சதுரம். உத்தரவு சின்னங்களுக்கு வட்டம். அது வந்து பேக்கில் வந்து ஒயிட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ப்ளூவாகவும் இருக்கலாம். ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து வட்டம். எச்சரிக்கை சின்னங்களுக்கு முக்கோணம். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளில் ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு இது எந்த டைப் ஆஃப் சின்னம் கூட கேட்கலாம். இப்படியும் கொஸ்டின் வரலாம். கீழே கொடுக்கப்பட்டதில் வந்து எது உத்தரவு சின்னம், இது உத்தரவு சின்னமா இல்லை எச்சரிக்கை சின்னமா இப்படியும் கேட்கலாம். அதனால் இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? நிற்க, ஸ்டாப். இந்த சின்னம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப். ஆக்சுவலாக இதுவும் உத்தரவு சின்னம் தான். யூஸ்வலாக உத்தரவு சின்னம் எல்லாம் வட்டத்தில் இருக்குன்னு சொன்னோம். 2 மட்டும் எக்ஸப்ஷனல் கேஸ். ஓகேங்களா? இதுவும் இதுக்கு கீழே இருக்கிறதும் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். இது வந்து உத்தரவு சின்னம் தான். இதோட மீனிங் என்னன்னா நிற்க, ஸ்டாப் அப்படின்னு மீனிங். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? வழிவிடவும், கிவ் வே, அதுதான் இதுக்கு மீனிங். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? நேராக செல்லாதே. இதுதான் இந்த சின்னம் குறிக்கக்கூடியது. இது என்ன டைப் ஆஃப் சின்னம் அப்படின்னு நீங்களே இப்போ வந்து கெஸ் பண்ணுங்க. இது உத்தரவு சின்னமா, எச்சரிக்கை சின்னமா, இல்லை தகவல் சின்னமான்னு கெஸ் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு கெஸ் பண்ணுங்க. ஸோ இது என்னது? உத்தரவு சின்னம். இந்த மாதிரி ரவுண்ட் வந்திருக்கு அப்படின்னா என்னது? உத்தரவு சின்னம். இப்படியும் உங்களுக்கு கேட்கலாம் இந்த கொஸ்டினை மாற்றி. இதுக்கு மீனிங் வந்து நேராக செல்லாதே. இந்த மாதிரி கிராஸ் போட்டிருக்காங்க இல்லையா? இப்படி இருந்தால் செல்லாதே, போகாதே அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டர் தான் அது. ஒருவேளை இந்த வெறுமனே ஆரோ இருக்குது, இதில் கிராஸ் எதுவும் போடலை அப்படின்னா செல்லலாம்னு அர்த்தம். நேராக செல்லலாம்னு அர்த்தம். அது குறுக்கு இப்படி ஒரு கோடு மேலே போட்டாங்கன்னா செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். அதான் நேராக செல்லாதே. இங்கே ஒரு கிராஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? நுழையக்கூடாது. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? ஒரு வழிப்பாதை. இது நல்லா கவனிக்கணும் நீங்கள். பெரிய ஆரோ மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, சின்ன ஆரோ மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 ஆரோ மார்க்லேயும் அவங்க கிராஸ் கொடுக்கல. ஒரே ஒரு ஆரோ மார்க்குக்கு தான் இடையில கிராஸ் கொடுத்துருக்காங்க. இது போல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு வழிப்பாதை. ஒருவேளை 2 ஆரோ மார்க்கும் ஒரே சைஸ் கொடுத்து 2துலேயும் கிராஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வேறு மீனிங். அது கீழே வருது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்தா ஒரு வழிப்பாதை. நான் சொன்ன மாதிரி இப்போ 2 ஆரோலையும் வந்து கிராஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இதுக்கு என்ன மீனிங் அதை பாருங்கள். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? வந்து வாகனங்கள் செல்ல தடை. இந்த சைடும் போகக்கூடாது, இந்த சைடும் போகக்கூடாது. அப்போ வாகனங்கள் இந்த சைடு போகக்கூடாதுன்னு அர்த்தம். அதான் வாகனங்கள் செல்ல தடை. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? இடதுபுறம் செல்லாதே. ஆரோ மார்க் இந்த பக்கம் கொடுத்துருந்தா வலதுபுறம் செல்லாதே வரும். ஆரோ மார்க் இந்த பக்கம் கொடுத்து அது மேலே கிராஸ் போட்டிருந்தா இடதுபுறம் செல்லாதே. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு போயிட்டுருக்கும்போது ஒரு கார்லேயோ இல்லை ஏதாவது வெஹிக்கிளில் போயிட்டுருக்கீங்கன்னா உங்களோட வலதுபுறம், உங்களோட இடதுபுறம் ஞாபகம் வச்சுக்காங்க. அப்படி தான் இந்த சைனை நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் நேரில் இருந்து வெஹிக்கிள்லேருந்து பார்க்குற மாதிரி இந்த சைனை பார்த்தா தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து இடதுபுறம் செல்லாதேன்னு அர்த்தம். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? இப்போ தான் சொன்னேன், வலதுபுறம் செல்லாதே. நான் சொன்னேன் இல்லையா? இப்படி போட்டு ஆரோ இதில் கொடுத்துட்டாங்க, கிராஸ் கொடுத்துட்டாங்கன்னா வலதுபுறம் செல்லாதே. இந்த சின்னம் எதை குறிக்கிறது?
ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் சைனு. அப்போ இதை வச்சு நீங்கள் கணிச்சிடலாம். இந்த யூ வடிவை பொறுத்து தான் இது இருக்குது. ஏன்னா அது வடிவமே பாருங்கள் யூவில் இருக்குது. யூ வடிவம், அதாவது தலைகீழ் யூ வடிவம். இப்படி இல்லை, தலைகீழ இருக்க மாதிரி யூ வடிவம் இருக்குது. யூ வடிவில் திரும்பாது, ஏன்னா கிராஸ் கொடுத்துட்டாங்க, அதனால் திரும்பாது. ஒருவேளை இப்படி கொடுத்து அவங்க கிராஸ் கொடுக்கலன்னா யூ வடிவில் திரும்புன்னு அர்த்தம். அது மேலே ஒரு கிராஸ் கொடுத்துட்டாங்கன்னா திரும்பாதுன்னு அர்த்தம், செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, அதனால் பார்த்துக்காங்க. முந்தி செல்லாது, ஓவர்டேக்கிங். ஒரு வெஹிக்கிள் போகுதுன்னா இப்படி தான் நம்ம ஓவர்டேக் பண்ணுவோம், அதுதான் இது. அதான் முந்தி செல்லாதுன்னு அர்த்தம். இப்போ இது வந்து உங்களுக்கு இன்னொரு சைனோட உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஒரு வழி பாதை கிட்டத்தட்ட இப்படி தானே வந்ததுன்னு கேட்பீங்க. அது எப்படி இருந்தது? பெரிய ஏரோ மார்க்கு கிராஸ் போட்டு சின்ன ஏரோ மார்க்கு வழி விட்டுருந்தாங்க, அது மேலே அவங்க கிராஸ் போடலை. அப்படி இருந்தால் அது ஒரு வழி பாதை. ஆனால் பெரிய ஏரோ மார்க்கு இப்படி போய் வளைஞ்சு அது மேலே ஒரு கிராஸ் கொடுத்து சின்ன ஏரோ மார்க் தெளிவாக இருக்குது இப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுன்னா அது வந்து முந்தி செல்லாது, ஓவர்டேக் பண்ணக்கூடாது, வாகனங்களே முந்தி செல்லாதுன்னு கூட சொல்லலாம். இது நான் டைரெக்டாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பெரிய சென்டென்ஸ் ஆனால் வாகனங்களே முந்தி செல்லாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? நாற்பது கிலோமீட்டர் பெர் மணி வேகத்திற்குள் செல்ல வேண்டும். இந்த மாதிரி ஒரு ரவுண்டு கொடுத்து அதில் எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் இதான் மீனிங். இப்போ 30 கொடுத்துட்டு இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 30 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்திற்குள் செல்ல வேண்டும். 50 கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு இதான் மீனிங். 50 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்திற்குள் செல்ல வேண்டும். அங்கே என்ன ரவுண்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த வேகத்தில் தான் செல்லணும்னு அர்த்தம். ஸோ இதை மாற்றி மாற்றி கொடுப்பாங்க, 50 30ன்னு, அது பார்த்துக்காங்க. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? வாகனங்களை நிறுத்தாதே, நோ பார்க்கிங். இது எல்லாருக்குமே தெரியும், ஒரு காமன் சிம்பிள் தான். வாகனங்களை நிறுத்தாதே. உங்களுக்கு டிஎன்எஸ்டிசி டிரைவர் எக்ஸாம் ஒரு மெட்ராஸ் ஹைகோ டிரைவர் எக்ஸாமுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இதில் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். தமிழ் கொஸ்டின்ஸு, ஜிகே கொஸ்டின்ஸ், அப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில் கொஸ்டின்ஸு, ஃபஸ்ட் எய்ட் ஸ்கில் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த நோட்ஸில் வந்து கவர் ஆகுது. நீங்கள் தேவைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஎன்எஸ்டிசி பொறுத்த வரைக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்த 1 மந்தில் எக்ஸாம் கொடுத்துருவாங்க. அதாவது மற்ற எக்ஸாம் மாதிரி இப்போ குரூப் 4 மற்ற எக்ஸாமுக்குலாம் நமக்கு டைம் இருக்கு இல்லையா, ஒரு 6 months 4 months டியூரேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. இந்த கண்டக்டர் டிரைவர் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரலாம். வந்ததுக்கப்புறம் அவங்க கரெக்டாக உங்களுக்கு 1 month தான் டைம் கொடுப்பாங்க. ஏன்னா போன இயர் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க, அதனால் நான் சொல்கிறேன், அதை வச்சு தான் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு தேவைன்னா வாங்கி இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நான் இதில் மாடல் டெஸ்ட்டு இது எல்லாமே அந்த நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணுறதுலேயே உங்களுக்கு டெஸ்ட் பேட்சாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக என்னென்ன கொஸ்டின் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வருதோ அது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? இது வந்து கண்டிப்பாக இடதுபுறம் திரும்ப வேண்டும். இதில் வந்து உங்களுக்கு 2 சைன் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இது ஓகே, கண்டிப்பாக இடதுபுறம் திரும்ப வேண்டும். இது வந்து எந்த டைப் ஆஃப் சைன் அது முதல்ல நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், அதுக்கு நான் டைம் தரேன். இதுவும் உத்தரவு சின்னம் தான். உத்தரவு சின்னம் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ப்ளூ கலர், அந்த பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், அந்த சைன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இதுவும் உங்களுக்கு உத்தரவு சின்னம் தான். அதே மாதிரி ரவுண்டில் ரெட் கலரில் இருந்துட்டு அதில் உள்ள ஏதாவது இண்டிகேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி கிராஸ்லாம் இப்போ பார்த்துட்டு இருந்தோம்ல, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு சின்னம் தான். உத்தரவு சின்னம் 2 டைப் ஆஃபும் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இந்த சைனுக்கும் இன்னொரு சைனுக்கும் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். இதே ஆரோ மார்க்கே கொஞ்சம் சைடில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வேறு மீனிங். இது போல் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்கன்னா அது மட்டும்தான் கண்டிப்பாக இடதுபுறம் திரும்ப வேண்டும்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? இது கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா அப்படியே டர்ன் மாறுது, அவ்வளோதான். கண்டிப்பாக வலதுபுறம் திரும்ப வேண்டும்.
நான் சொன்னேன் இல்லையா, இந்த சைன் பாருங்க. இதுக்கு நீங்க வந்து ஆன்சர் கரெக்ட்டா கெஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லைட்டா மாறுது அவ்வளோதான். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? கண்டிப்பாக இடது ஓரம் செல்க. இது வந்து இடது ஓரம். இத தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நீங்க வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக இடதுபுறம் திரும்ப வேண்டும்னு போட்றக்கூடாது. ஏன்னா, இவங்க குடுத்துருக்காங்கல்ல, லெஃப்ட் சைடு தானே குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஏன் இடதுபுறம் திரும்ப வேண்டும்னு குடுக்கக்கூடாது. அது வந்து ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்கணும். முன்னாடி பார்த்தோம்ல, அதுபோல ஸ்ட்ரெய்ட் லைனா இருந்தா தான் இடதுபுறம் திரும்ப வேண்டும் கண்டிப்பாகன்னு போடணும். ஒருவேளை இந்த மாரி ஜஸ்ட் கொஞ்சம் கிராஸ்ல குடுத்துட்டாங்க, லெஃப்ட் சைடு குடுத்துட்டாங்கன்னா, இடது ஓரம் செல்கன்னு அர்த்தம். இது வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஷன் இருக்குங்கனால இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. பார்த்துக்கங்க. ஸோ போனத வச்சே இப்ப நீங்க கெஸ் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக வலது ஓரம் செல்க. இந்த சைடு வந்துருச்சு. அதனால வலது ஓரம். இப்படி குடுத்தா வலதுபுறம் திரும்ப வேண்டும்னு அர்த்தம். இந்த சைன் இருக்கு இல்லையா? இது வந்து வலதுபுறம் திரும்ப வேண்டும். ஸ்ட்ரெய்ட் லைன் வரும். இப்படி இருந்தா ஓரம் செல்க. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? நேராக செல்லவும். இது மேல கிராஸ் இல்ல. ஒரு வேளை இப்படி குடுத்து, இவன் கிராஸ் குடுத்திருந்தா நேராக செல்லாதேன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட்லயே அந்த கொஸ்டின் பார்த்தோம். இவங்க கிராஸ் குடுக்கல. தடை இல்ல. அதனால நேரா ஒரே ஒரு ஆரோ குடுத்துருக்காங்கன்னா, அப்ப என்னது? நேராக செல்லவும். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? பல வழி சுற்றுப்பாதை. சர்க்கிள் வந்துட்டே இருப்பாருங்க. இப்படி ரவுண்டு, இப்படி ரவுண்டு, இப்படி ரவுண்டு போயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப பல வழி சுற்றுப்பாதை. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? இடதுபுறம் மற்றும் வலதுபுறம் பிரிவு. இப்ப நீங்க கேட்கலாம். இந்த இந்த இது இருந்தா இப்படி தானே மேம் வரும். கண்டிப்பாக வலது ஓரம் செல்க தானே சொன்னீங்க அப்படின்னு. அதாவது இந்த ஒரு சைன் மட்டும் இருந்தா, கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல இப்படி மட்டும் குடுத்து, சைன் குடுத்துருந்தாங்கன்னா, கண்டிப்பாக இடதுபுறம் செல்கன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க என்ன குடுத்துருக்காங்க? 2யுமே ஒரு சர்க்கிள்ல குடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. 2மே ஒரே சர்க்கிள்குள்ள வருது. இப்படி குடுத்திருந்தா இடதுபுறம் மற்றும் வலதுபுறம் பிரிவு. அதுதான் மீனிங் அதுக்கு. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? மிதிவண்டி மட்டும் செல்லலாம். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? சாலை இடதுபுறமாக வளைந்து செல்கிறது. இதுதான் இதுக்கு மீனிங். நீங்க என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பாக இடதுபுறம் திரும்ப வேண்டும் அப்படின்னு நெனச்சுக்க கூடாது. ஏன்னா இப்படி தானே சைன் போட்டிருக்காங்க. அப்ப இடதுபுறம் தானே திரும்பணும். அப்படி கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக இடதுபுறம் திரும்ப வேண்டும்னா, உங்களுக்கு டைரக்ட்டா இப்படி சைன் போட்டிருப்பாங்க. கரெக்ட்டா வந்து அந்த ஆரோ இருக்கும். சரிங்களா? அப்புறம் இது வந்து இந்த டைப்புக்கும், அந்த டைப்புக்கும் வேற. அது வந்து மேண்டேட்டரி சைன். அதாவது அது உத்தரவு சின்னம். கண்டிப்பா போறதுங்கிறது. இது வந்து உத்தரவு சின்னம் கிடையாது. இது வந்து எச்சரிக்கை சின்னம். ஏன்னா, அந்த ஷேப்ப வச்சே நீங்க சொல்லிடலாம். இப்படி முக்கோணத்துல வந்தா அது என்ன சின்னம் சொல்லியிருக்கோம்? எச்சரிக்கை சின்னம். ஒருவேளை ஸ்கொயர் ஷேப்ல வந்தா தகவல் சின்னம். ரவுண்ட் ஷேப்ல வந்தா உத்தரவு சின்னம். இது ஜஸ்ட் எச்சரிக்கை சின்னம் தான். சாலை இடதுபுறமாக வளைந்து செல்கிறது. இதுல கண்டிப்பாக அப்படிலாம் நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்ப ஜஸ்ட் சாலை இடதுபுறமாக வளைந்து செல்கிறது. அத நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆரோ வச்சு இடதுபுறம் அப்படின்னு டக்குன்னு இத கெஸ் பண்ணக்கூடாது. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி எல்லா எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. ஏன்னா, நீங்க வந்து எல்லாரும் என்ன சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக இடதுபுறம் திரும்ப வேண்டும் சூஸ் பண்ணுவீங்க. அதுக்காக இது கேட்கறாங்க. இதுக்கு ஜெனரலா சாலை இடதுபுறமாக வளைந்து செல்கிறது. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இந்த சின்னம் எதை குறிக்கிறது?
வலதுபுறம் வளைவு சிம்பிளாக கொடுத்துடலாம். இப்போ சாலை வலதுபுறமாக செல்கிறதுன்னு கொடுத்தாலும் ஓகே, இல்லை வலதுபுறம் வளைவு அப்படின்னு சிம்பிளாக கொடுத்தாலும் கரெக்டு தான். அதுதான் உங்களுக்கு 2 டைப்லையும் நான் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? குறுகிய பாலம். இந்த பாலமும் குறுகலான பாதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சைனாக வரும். நீங்கள் அடுத்த வீடியோ கண்டினியூஸாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது நான் அடுத்த குறுகலான பாதைக்கு எப்படி சிம்பிள் கொடுக்குறேன். இது தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து குறுகிய பாலம். நீங்கள் வந்து 30க்கு எவ்வளோ உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் இல்லை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு டச் இருக்கும். முடிஞ்ச அளவு நான் இந்த எல்லா சின்னங்களும் முடிச்சிருவேன். அப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி, தென் உங்களுக்கு வெஹிக்கிள் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக நான் வீடியோ போடுவேன். ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டே வாங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.